இங்கிலீஷ் இந்த மொழியை நம்ம ஏன் கற்றுக்குறோன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். வேலைவாய்ப்பு, படிப்பு, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிஸ்னஸ் வளர்க்கணும், ட்ராவல் பண்ணணும், என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். எல்லா காரணமுமே முக்கியமான காரணங்கள் தான். நம்ம இந்த வீடியோவில் ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறத பற்றி பேச போகிறதில்ல. நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷோட கதை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். இங்கிலீஷ் ஒரு கிரேட் லாங்குவேஜ்னு இங்கிலீஷை புகழ்கிறது நம்ம நோக்கம் இல்லை. இங்கிலீஷ் ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜ். நம்ம தமிழர்கள் நம்ம ஏற்கனவே தமிழில் பேசிகிட்டு இருக்கோம். தமிழில் அர்த்தம் சொல்லி தான் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, இங்கிலீஷோட கதை என்ன? ஒரு முக்கியமான விஷயம், தமிழில் நம்ம படிக்கிற தூய தமிழ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம நார்மலாக பேசிக்கிற வீட்டில் பேசிக்கிற தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கிளாசிக்கல் தமிழ் ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் பேசிக்கிற தமிழில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸு காமனாக இப்போ என்ன வேர்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பேசுவோம். நம்ம இப்போ கற்றுக்க போகிற இங்கிலீஷோட ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் இருக்குது. படிக்கிறது, பேசுகிறது, எழுதுறது எல்லா இங்கிலீஷும் ஒன்று தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ், டைப்பிங் இங்கிலீஷ், வாட்ஸ்அப் இங்கிலீஷ், இமெயில் இங்கிலீஷ், இப்படிலாம் இங்கிலீஷை தனித்தனியாக பிரிக்க வேண்டியது இல்லை. அப்படி பிரிக்கவும் முடியாது. அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் இது மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து, இங்கிலீஷ் எப்படி இவ்வளோ பரவுனுச்சு? அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், பிரிட்டிஷ்காரங்க உலகத்தில் நிறைய இடத்த ஆண்டாங்க. அவங்க ஆட்சி செய்கிறப்ப அந்த ஊரில் படிப்பு, அந்த ஊரில் சட்டத்திட்டங்கள், அந்த ஊரில் வணிகம் செய்கிற டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே இங்கிலீஷில் இருந்தது. நிறைய இடத்துல அவங்க ஆட்சி செஞ்சு நிறைய இடத்துல இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால இங்கிலீஷ் பரவுனுச்சு. இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாம் உலகப் போர் முடிகிறப்ப நிறைய கண்ட்ரிஸ், நிறைய நாடுகள், இந்தியா உள்பட நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். ஆனால் இந்த இங்கிலீஷ் பேசுகிற இந்த கண்ட்ரிஸ் இருக்காங்கள்ல, முக்கியமாக பிரிட்டன், அமெரிக்கா, இவங்கெல்லாம் வசதியாக இருந்தாங்க. அப்போது கஷ்டத்தில் இருந்த எல்லா நாடுகளும் அந்த நாட்டு மக்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் சேர்க்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வசதியாக இருக்கிற நாடுகள்லாம் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு, சாப்பாடு எல்லாமே இருந்தது. ஹாலிவுட் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க, புக்ஸ் நிறையா வெளியிட்டாங்க. இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்தது. அப்போது மற்ற நாட்டுக்காரங்க ஏதாவது ஒன்று இந்த மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்கணும், இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது வேணும்னா கூட அதில் அதிகமாக இங்கிலீஷில் தான் இருந்தது. அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுகிற இந்த நாடுலாம் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட அப்போவே நிறையா காசு இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட யூனிவர்சிட்டிஸில், ஃபேக்ட்ரிஸில், கம்பெனிஸ்லாம் நிறையா ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக நிறையா அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ இந்த சயின்ஸில் நடந்த எல்லா வளர்ச்சியும் பதிவானது இங்கிலீஷில். இப்போ வேறு நாட்டில் இருந்து ஒரு துறையில் ஒருத்தன் முன்னேறணும், படித்து வரணும் அப்படின்னு நினச்சான்னா அவன் படிக்க வேண்டியது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்தது. இந்த மாதிரி படிப்புக்கு, சயின்ஸுக்கு, மியூசிக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜும் வெறும் 26 எழுத்தில் அடங்கிருச்சு. இந்த இங்கிலீஷ் பேசுகிற இந்த கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட யூனிவர்சிட்டிஸில் தான் கம்ப்யூட்டிங் வளர்ந்தது. அங்கே தான் கம்ப்யூட்டர்ஸ் செய்கிறதுக்கான முயற்சிகள் நிறையா நடந்தது. அப்போது இந்த கம்ப்யூட்டர் ஸ்கூலில் இருக்கிற ப்ரோக்ராமிங்லேருந்து, அந்த லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கிலீஷை முதுகெலும்பாக வச்சு தான் இன்டர்நெட் வளர்ந்தது. அப்புறம் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள்னு இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு எதையுமே செஞ்சாங்க. இப்போது இங்கிலீஷ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இது ஏன் இங்கிலீஷ்க்கு மட்டும் நடந்தது? இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்களும் தானே நிறைய இடத்துல ஆட்சி செஞ்சாங்க, ஸ்பானிஷ் பீப்புளும் தானே போய் நிறைய இடத்த ஆக்கிரமிச்சு எல்லாம் பண்ணாங்க. இது ஏன் இங்கிலீஷ்க்கு மட்டும் நடந்தது? இதுக்கான பதில் டைனோசர் காலத்தில் இருக்குது. ஆமாம், ஒரு 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் டைனோசர்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தது. மனுஷங்க வாழ்கிறது வெறும் 3 லட்சம் வருஷமாக தான். நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த நம்பரை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைனோசர் கூட கம்பேர் பண்ணுறப்ப மனுஷங்கள்லாம் எவ்வளோ சின்ன பசங்க அப்படின்னு. 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைனோசர் ஒரு 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. மனுஷங்க உருவானதே 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த பூமியிலே இருந்திருக்கோம். ஓகே, ஆனால் இப்போது நம்ம கூட இந்த பூமியில் ஒரு ஜீவன் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த ஜீவன் டைனோசர் கூடவும் வாழ்ந்துட்டு இருந்தது. கற்பனை பண்ணி பாருங்களேன், 20 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஜீவன் இன்றைக்கி நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஜீவன் பேர், மரியாதையாக பேசணும், அவங்க பேர் கரப்பாம்பூச்சி. இனிமேல் கரப்பாம்பூச்சியை பார்த்தா மரியாதையாக நடந்துக்கோங்க. டைனோசர் கூடவும் வாழ்ந்துட்டு இருந்தது. அப்புறம் என்னென்னமோ மாறி இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அந்த கரப்பாம்பூச்சி இன்றைக்கி வரைக்கும் பிழைச்சி நம்ம கூடவும் வாழ்ந்துட்டுருக்கு. எதனால்? ஒரு முக்கியமான குணாதிசயம் கரப்பாம்பூச்சிக்கும் இருக்குது, இங்கிலீஷ்க்கும் இருக்குது. கரப்பாம்பூச்சியும் இங்கிலீஷும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாங்க. புதுசாக என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தன்னை மாற்றிக்கிட்டாங்க.
அந்த மாற்றங்களை உள்வாங்கிக்கிட்டாங்க. சரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படி என்ன மாற்றங்களை உள்வாங்கிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு மொழி கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நிறைய மொழியிலேருந்து நிறைய பார்ட்ஸை ஒன்றா சேர்த்து ஒன்றா உள்வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ உருவாகி நிற்கிது. கிரீக் மொழி, லாட்டின் மொழி, தமிழ் மொழி, ஹிந்தி மொழி எல்லாத்துலேருந்தும் என்னென்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கிச்சு. தமிழ்லேருந்து போன ஒரு சில வார்த்தைகள், கெட்டமரான், தமிழில் கட்டுமரம், 2 மரத்தை ஒன்றா கட்டி அதை தண்ணியில் போட்டால் மிதக்கும்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சி பல காலமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போவும் 2 பேஸ் உள்ள ஷிப்புக்கு பேர் கெட்டமரான், கட்டுமரம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. மேங்கோ, மாங்காலேருந்து வந்தது. பந்தல், நம்ம விசேஷத்துக்கெலாம் நம்ம பந்தல் போடுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் அது பேர் பேண்டல். சுருட்டு, இங்கிலீஷில் அது பேர் செருட். சட்னி இங்கிலீஷில் அப்படியே சட்னி தான். கறி இங்கிலீஷில் அப்படியே கறி தான், கொஞ்சம் மீனிங் லைட்டாக மாறி இருக்கும், வார்த்தை இங்கேருந்து போனது தான். மெலகட்டானி அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு டிஷ் இருக்குது, ரொம்ப எக்ஸாட்டிக்கான டிஷ், மெலகட்டானி சூப் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, மிளகு தண்ணி, அதுதான் மெலகட்டானி சூப். ஹிந்திலேருந்து நிறைய வார்த்தை போயிருக்கு. பெங்களா, ஜங்கிள், அது ஒரு ஹிந்தி வார்த்தை, ஜங்கிள். சீட்டா, சீட்டானா சிறுத்தை. சிறுத்தையை வெள்ளைக்காரன் முதன்னு இந்தியாவில் தான் பார்த்துருப்பான் போல இருக்குது. அப்போ என்ன பேர்னு கேட்டிருப்பான், இது பேர் சீட்டா அப்படின்னா அதையே வச்சுட்டான் போல். சாய், சாய் அப்படியே சாய் தான். லூட், திருடிட்டு போகிறாங்கல்ல, அது பேர் தான் லூட். இங்கிலீஷில் ப்ராப்பரான டேர்மே லூட்டு தான். கிண்டர் அப்படின்னா ஜெர்மன் மொழியில் குழந்தைன்னு அர்த்தம். கிண்டர் கார்டன் அப்படின்னா குழந்தைங்க போகிற ஸ்கூல். நம்ம எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, கிண்டர் கார்டன் அது ஜெர்மன் மொழியிலேருந்து வந்தது. அப்புறம் ஃபெஸ்ட் அப்படின்னா கொண்டாட்டம்னு அர்த்தம். இங்கிலீஷில் திருவிழா ஆர் ஏதாவது ஒரு பண்டிகைக்கு என்ன பேர், ஃபெஸ்டிவல், ஜெர்மன் மொழியிலேருந்து வந்தது. இது நம்மளும் இப்போ யூஸ் பண்ணுறோமே, காலேஜ் ஃபெஸ்ட்டு அப்படின்னு. லாட்டின் மொழியிலேருந்து செல்லு, வீடியோ, ஆடியோ, அப்புறம் ஏகப்பட்ட செடியோட பேர், அது எல்லாமே இங்கிலீஷ் உள்வாங்கிக்கிடுச்சு. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம், கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்னென்னு சொல்லுவாங்க, ஃபியான்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஃப்ரெஞ்சு வார்த்தையாக இருந்து அப்புறம் இங்கிலீஷ் வார்த்தையாக இப்போ தமிழ் வார்த்தையும் ஆயிடுச்சுல. இந்த மாதிரி ஸ்பானிஷ், இட்டாலியன், தமிழ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, அரபிக் எல்லா லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் உள்வாங்கிக்கோங்க. சரி, போயிட்டு போகுது, அது எதையோ உள்வாங்கிட்டு போகுது, அதனால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதனால் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களோட ஜேர்னியில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இங்கிலீஷ் படிக்க கிளம்ப முடியாது. நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி வேறு வேறு லாங்குவேஜஸ்லேருந்து வேறு வேறு இடத்துல இருந்து இங்கிலீஷ் நிறைய வார்த்தையை உள்வாங்கிட்டதுனால இங்கிலீஷில் ஒரே வார்த்தைக்கு உபயோகப்படுத்துகிற இடமோ உபயோகப்படுத்துகிற சிச்சுவேஷன் பொறுத்து அந்த வார்த்தையோட அர்த்தம் வேறு வேறையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னேனே, கிண்டர் அப்படின்னா குழந்தை, இது ஜெர்மன்லேருந்து வந்த வார்த்தை இங்கிலீஷ்க்கு அப்படின்னு. இங்கிலீஷ்லேயே கைண்டர் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதோட ஸ்பெல்லிங்கும் அதே தான், KINDER தான். ஆனால் இதோட அர்த்தம் அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு அர்த்தம் கொடுக்கும். இப்போ பேட், பேட் நம்ம கிரிக்கெட் விளையாடுறோமே, பந்து அடிக்கிற அந்த கட்டை பேர் பேட்டு தான், வவ்வால் பேரும் பேட்டு தான். மேட்ச், 2 ட்ரெஸ்ஸு பொருந்துதா அப்படின்னு பார்க்குறதுக்கு மேட்ச் தான். 2 ஆப்போசிட் டீம் விளையாடுற ஒரு கேமுக்கு பேரும் மேட்ச் தான். லைட் அப்படின்னா வெளிச்சம்னு அர்த்தம், லைட் அப்படின்னா வெயிட் கம்மின்னு அர்த்தம். ட்ரெயின் அப்படின்னா தொடர் வண்டின்னு அர்த்தம், பயிற்சி கொடுக்கறதுன்னு அர்த்தம், ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதிலேருந்து என்ன தெரியுது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு ரெகுலரான லாங்குவேஜ் இல்லை. இங்கிலீஷில் நிறைய விஷயம் இர்ரெகுலராக இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு ரூல் படிப்போம், சரியா, இதுதான் கிராமருக்கு, இதுதான் ரூல், இது இருந்தால் இப்படி இருக்குன்னு அப்படின்னு படிச்சுட்ட உடனே, ஆனால் ஒரு சில இது இப்படி இருக்காது. ஏன் அப்படி இருக்காது, அது யாருக்கும் தெரியாது ஏன் அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் எங்கே ஒரு சில விஷயம் வருதோ, அந்த இர்ரெகுலராக எங்கே ஒரு சில விஷயம் வருதோ, அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு புரிஞ்சிடும். ரெகுலர்னா என்ன, இர்ரெகுலர்னா என்ன. இப்போ ஒரு பையன் டெய்லி ஸ்கூலுக்கு ஒரே டயத்துக்கு வரான், கரெக்டாக அந்த டயத்துக்கு கிளம்பி போகிறான், ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வரான், அவனை என்னன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாள் காலைல வரான், ஒரு நாள் மத்தியானம் வர்றான், ஒரு நாள் சும்மா ஹை காமிச்சிட்டு போகிறான், இஷ்டத்துக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இர்ரெகுலர்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாத ஒன்று, அப்படி தான் இர்ரெகுலர். ரெகுலர்னால் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கிலீஷில் நிறையா இர்ரெகுலராக இருக்கும். நம்ம படிக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. ஸோ இதுக்கு மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கஷ்டமான லாங்குவேஜ் இல்லை. இங்கிலீஷ் உலகம் ஃபுல்லாக பரவி நம்ம இப்போ இங்கிலீஷை படிக்க உட்காந்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இங்கிலீஷ் ஈஸிங்கிறது தான். அதனால தானே இவ்வளோ பரவி இருக்குது. நமக்கு மட்டும் ஏன் கஷ்டமாக இருக்கணும், நம்ம இங்கிலீஷை ஈஸியாக படிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாமா?